மக்களே, நாட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் கூட கெமிக்கல் இல்லாமல் இயற்கை உரங்கள் கொடுத்து வளர்க்கப்பட்டது. நிச்சயமாக நம்மளோட தோட்டத்தில் இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் திடீர்னு சார் நெல்லிக்காய் மேடத்துட்டு கொடுத்து ஊறுகாய் போட சொல்லுங்கள், இது நான் மலங்காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். அவரும் எங்கேருந்துன்னு சொல்லலை, இவரும் என்ன ஏதுன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் அதை பற்றி ஐடியாவே இல்லை. ஏதோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. நமக்கு தெரியும்ல இதை வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு. எத்தனை பேரோட உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்கும். கடையில் வாங்குகிற நெல்லிக்காய்க்கு இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அது அப்படியே பளிச்சின பச்சை கலரில் இருக்கும். இது மேலே அழுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரௌன் கலரில் அவ்வளோ உறுதிங்க. கத்தி வச்சு கட் பண்ணவே முடியல. ராணிமா எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, முடியவே இல்லை. இல்லை மண்டை பார்த்து ஒரு போட்டால் தான் ராணிமா ஆகும், கை பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சுற்றி எடுத்து தாங்க இதை தட்ட முடிஞ்சுது. பயங்கர ஸ்ட்ராங். சரி, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து விதைகள் இருக்குது. சாதாரணமாக நம்ம கடையில் வாங்குகிற ஹைப்ரிட் நெல்லிக்காயிலையுமே சீட்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். இது நல்லா இந்த ஆப்பிளுக்கு இருக்குமில்ல, அந்த மாதிரி இருக்குது. பட் விதைகள் மூலம் இதெல்லாம் வர்றதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? எப்போவுமே நம்ம வீட்டில் ஊறுகாய் போடுற பழக்கம் இல்லை. அதனால் நான் எண்ணெய் காய்ச்சலுக்கு வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஹெர்பல் மூலிகை வடை தயாரிக்கணும் இல்லையா, அதுக்காக தட்டி எடுக்கிறக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. ஹாப்பி கார்டன்.